வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் டாக்டர் ஜெயந்தினி, நாமக்கல்லேருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே மகரிஷி பேசின மேடையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தமைக்கு எனது நன்றியை எனது தந்தைக்கும் ஐயா உழவன் தங்கவேல் அவர்களுக்கும் எனது கணவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இப்போ பேசும்போது பார்த்தீங்கன்னாவே எனக்கு ஒரு டென்ஷன் வருது. ஸோ இந்த டென்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். பட் இப்போ பேசும்போது மைல்டாக இருக்குது. இருந்தாலும் இங்கே வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 days மட்டும் அந்த டென்ஷன் ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த 3 days எனக்கு இல்லை, நல்லாவே குறைஞ்சி கண்ட்ரோலாக இருக்குது. ஏன்னா நியர் 50 years வரும்போது ஆஸ் அ டாக்டர் எல்லாத்துக்குமே தெரியும், மெனோபாஸ் அந்த ஸ்டேஜ் வரும்போது ஒரு சில டென்ஷன் ஹார்மோனல் சேஞ்ச்னால நடக்கும். ஸோ அந்த டென்ஷனை வந்து என்னால் டாலரேட் பண்ண முடியல. ஸோ ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, அது என்னன்னு தெரியல, ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறேன்னு தெரியல, எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க, ஈவினிங் கோயில் போங்க, டென்ஷன் ரிலீஃப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாமக்கல்ல என்னோட கிளினிக் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்தில் இருக்கு. ஸோ வாழ்க வளமுடன் மையத்தை தாண்டி தான் அந்த ஆஞ்சநேயர் சாமியை கும்பிட போகணும். ஸோ டெய்லி போவேன். பட் மன்றம் இருந்ததுனாலும் அதோட சிறப்பு அப்போ தெரியல. ஸோ அந்த காடே வந்து எனக்கு இங்கே வந்து தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்காரு அப்படின்றத நம்புகிறேன். ஏன்னா ஜஸ்ட் இப்போ 1 month முன்னாடி தான் ஐயா உழவன் தங்கவேல் என்னோட கிளினிக் வரும்போது சொன்னார், நீங்கள் ஏம்மா இன்னும் எடுத்துக்காமல் இருக்கீங்க, நீங்கள் வாங்க ஆலியார் வாங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது நடக்குமா அப்படின்னு அப்போ நான் நினைக்கல. பட் இப்போ வந்து இப்போ ஒரு 10 days முன்னாடி வந்து எனக்கு ரொம்பவே என்ன சொல்கிறது, என்னோட ரொட்டீன் ஒர்க்கே அப்படியே அஃபெக்ட் ஆச்சு, என்னால் பண்ண முடியல. ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் சொன்னார், சரி சார் சொன்னார் இல்லை நம்ம 2 பேரும் போகலாம் அப்படின்ட்டுனே. அவரோட பிஸி ஷெடியூலில் அவரும் அந்த மாதிரி திங்க் பண்ணுவாரா அப்படின்னு நான் நினைக்கல. பட் இது சடனாக பிளான் பண்ணோம். இமீடியட்டாக நான் சர்வீஸில் இருந்தாலும் லீவ் போட்டுட்டு ஜாயின் பண்ணேன். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஃபீட்பேக் சொன்னாங்க, அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்கே மனம் அப்படின்னா என்னன்னு கொஸ்டின் கேட்டாங்க, எனக்கு சொல்ல தெரியல. உடலும் உயிரும் சேர்ந்தது தான் மனம். ஸோ மனம் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு உடல் நல்லா இருக்கும். ஸோ நம்ம கிட்ட எவ்வளோ நாளைக்கு அந்த உயிர் இருக்கணும்னு காட் சொல்லியிருக்காரோ அந்த அளவுக்கு அந்த உயிரும் நிம்மதியா சந்தோஷமா நம்ம உடலுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு ஒரு வரியில புரிய வச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி எண்ணங்கள் வந்து நிறைய எண்ணங்கள் நம்மளுக்கு வரும். ஸோ நான் வந்து பேசும்போது குழந்தைங்களுக்கு தான் பாசிட்டிவா பேசுவேன். பட் எனக்குள்ளே வந்து எது நடக்கலையோ அதை திரும்ப திரும்ப ஓடிட்டே இருக்கும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்க கூடாது. ஹஸ்பண்ட் அதை சொல்லுவாரு. ஏன்னா நான் அடிக்கடி என் ஹஸ்பண்ட் சொல்லுவாருன்னா, அப்ப அவர் சொல்றத சாதாரணமா எடுத்துட்டேன், நீ கவலைப்படுற இதெல்லாம் வெளியிலே விட்டுறணும், அப்பயே மறந்துடணும் அப்படிம்பாரு. பட் இன்டெப்த் வரைக்கும் நான் கொண்டு போறனாலதான் இவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றது இப்போ நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா கிளாஸ்ல வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுத்த பேராசிரியர் அவர்கள் எல்லாம் எதை அளவுக்கு வெளியே அளவுலேயே நம்ம கொண்டு போயிடணும், உள்ள கொண்டு போனா நம்மளுக்கு பாதிக்கும் அப்படின்ட்டு அழகா எடுத்து சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம டெய்லி கேட்டுட்டு இருக்கும் போது அதோட சிறப்பு தெரியாது. ஸோ இங்கே வந்து அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி மகரிஷி அவர்களும் இந்த அளவுக்கு தெளிவாக நம்மளுக்கு ஒரு அந்த சிலபஸை கொடுத்துருக்காங்க. மனதை வந்து தூய்மையா நிம்மதியா அமைதியா வச்சுக்கிறதுக்கான ஒரு தியானம், உடலை வந்து நல்ல சுறுசுறுப்பா வச்சுக்கிறதுக்கான உடற்பயிற்சி, இதெல்லாம் கலந்து செய்யும் போது கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வருது அப்படின்றது என்னால நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா எண்ணங்கள் பத்தி நம்ம நினைக்கும் போது சொல்லுவோம், நம்ம பாசிட்டிவா மட்டும்தான் திங்க் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்படி முடியாது. நம்மளால நெகட்டிவ்ஸ் நிறைய போறனால நம்ம கண்டிப்பா ஒரு டிப்ரெஷன்ஸ் போயிடுவோம். அதுவே வந்து பரவாயில்ல, எதா இருந்தாலும் பரவாயில்ல, எது நடக்குதோ அதுதான் நடக்கும். ஏன்னா நம்ம நிறைய கீதாலாம் படிச்சிருப்போம், எதுவும் கொண்டு வரல, போகும்போது எதுவும் கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் இது நடக்கலையே, இது ஏன் நடக்கலை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒரு சில டைம் அது ஃபீல் பண்ணியிருப்போம். பட் அந்த அளவுக்கு எதையுமே நம்ம எல்லாத்தையுமே ஈஸியா எடுத்துக்கணும் அப்படின்றத இந்த கிளாஸ்ல வந்து அழகா நம்மளுக்கு புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருப்பாங்க எல்லாத்தையும் ஈஸியா எடுத்துக்கணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம பேரண்ட்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு என்னோட அம்மாலாம் அழுது நான் பார்த்ததே இல்லை. அப்போ நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நான் நிறைய நாள் நினைச்சு பார்த்துருப்பேன். பட் அந்த அளவுக்கு நம்ம அதை நினைச்சு அந்த இன்டெப்த் அளவுக்கு நம்ம மனசை தூய்மையா வைக்க அப்போ தெரியல. ஒரு தியானம் பண்ணினா இவ்வளோ அமைதி வரும் அப்படின்றது இப்போதான் நம்மளுக்கு தெரிய வந்தது. ஸோ நான் இந்த 5 daysல நான் ஃபீல் பண்ணது, மனதை எந்த அளவுக்கு நம்ம திடமா வச்சிருக்கணும், உடலை எந்த அளவுக்கு நல்லா வச்சுக்கிற மூலமா நம்ம ஒவ்வொருத்தரும்
நம்ம மட்டும் இல்லை, நம்ம வீடு நம்ம சுற்றத்தையும் நம்ம அமைதியா கொண்டு போகலாம். ஸோ இதை ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது நம்ம சுத்தி எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்றது இதுதான் என்னோட டேக் ஹோம் மெசேஜ். கூடவே வந்து அந்த இரண்டொழுக்க பண்பாடு நம்ம மகரிஷி ஐயா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா யாருக்கும் எந்த உடலுக்கும் மனதுக்கும் யாருமே ஒரு துன்பத்தை தரக்கூடாது. அந்த மாதிரி துன்பம் படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்ட்டு வந்து நம்ம ரிப்பீட்டடா சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் யார்கிட்ட யாராவது சோகமா இருந்தா கூட என்னால முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றது என்னோட தாட்டு. ஸோ அந்த இதுல இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.